வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப எளிமையான ஒரு 4 வரி பாடல். ஆனா அதுக்குள்ள மனசோட உண்மையான சக்தியை திறக்கிறதுக்கான ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம். இப்ப நீங்க பாக்குற இந்த பாடல் தான் நம்மளோட மூலப்பொருள். கேக்குறதுக்கு ரொம்ப இனிமையா ஒரு தாளத்தோட இருக்கு இல்லையா? ஆனா இந்த வரிகளுக்குள்ளதான் நம்ம கவனத்தை எப்படி ஒருநிலைப்படுத்துறது, எப்படி ஒரு முழுமையான மனநிறைவா அடையிறதுங்கிற ஒரு பெரிய ரகசியமே அடங்கி இருக்கு. சரி வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த பாடலை ஒரு தத்துவ புதிர் மாதிரி நாம எடுத்துக்கலாம். அதை ஒன்னா சேர்ந்து உடைச்சு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல அதோட முக்கிய கண்டிஷன்ல இருந்து ஆரம்பிப்போம். நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களா? ஒவ்வொரு வரியோட முதல் பகுதியும் திரும்ப திரும்ப வருது. அது ஏதோ சும்மா வரல, அதுதான் இந்த முழு தத்துவத்தையும் திறத்த போற ஒரு மாஸ்டர் கீ மாதிரி. அப்போ அந்த முக்கியமான கண்டிஷன் என்ன? மனமது செம்மையானால் அப்படின்னா எந்த அர்த்தம்? ஒரு பரிபூர்ணமான இல்லனா தூய்மையான மனம்னு இந்த பாடல் எதை சொல்ல வருது? இந்த சொற்றொடர் ஒரு இஃப் தென் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. அதாவது உங்க மனம் இப்படி இருந்தா அப்போ இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான கண்டிஷனை செட் பண்ணுது. இதுதான் முழு தத்துவத்தோட அஸ்திவாரம். அதாவது ஒரு பக்கம் எப்பவும் அலைப்பாயிர கவனச்சிதறல் உள்ள ஒரு குழப்பமான மனம், இன்னொரு பக்கம் ரொம்ப தெளிவான நிலையான ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு தூய்மையான மனம். இந்த 2வது நிலையை அடையிறது தான் முதல் இலக்குன்னு இந்த பாடல் சொல்லுது. இப்பதான் இந்த விஷயத்திலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு புரட்சிகரமான பகுதிக்கு வர்றோம். என்னன்னா, உங்க மனம் அந்த தூய்மையான நிலையை அடைஞ்சிருச்சுன்னா நாம ரொம்ப முக்கியமானதா நினைக்கிற பல ஆன்மீக பயிற்சிகள் தேவையே இல்லைன்னு இந்த பாடல் சொல்லுது. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பாடல் மந்திரம் சொல்றதையோ பிராணாயாமம் பண்றதையோ தப்புன்னு சொல்லல. ஆனா உங்க மனசோட உள்நிலை சரியா இருந்தா இந்த வெளிப்படையான பயிற்சிகளோட முக்கியத்துவம் குறைஞ்சிடும்னு சொல்லுது. முன்னுரிமை எதுக்கு கொடுக்கணும்னு மாத்தி யோசிக்க வைக்குது. சுருக்கமா சொல்லணும்னா, நம்மளோட முன்னுரிமை வெளியில செய்யற செயல்கள்ல இருந்து உள்ள இருக்கிற மனநிலைக்கு மாறணும். இதுதான் இந்த பாடலோட மைய கருத்து. சரி, இப்போ இந்த தத்துவத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. கடைசி வரி. இது நாம இதுவரைக்கும் புரிஞ்சுக்கிட்ட எல்லாத்தையும் அப்படியே மாத்தி போட போகுது. இதுதான் இந்த தத்துவத்தோட உச்சம். மனமது செம்மையானால் மந்திரமே செம்மையாகும். இது ஒரு மிகப்பெரிய பார்வை மாற்றம். கவனிச்சிங்களா? அதாவது உங்க மனசோட நிலை வெறும் பயிற்சிக்கு முன்னாடி இருக்க வேண்டிய ஒரு தகுதி மட்டும் இல்ல, அந்த மனநிலையே ஒரு முழுமையான பயிற்சியாக மாறிவிடுகிறது. இலக்கு அந்த சடங்கு கிடையாது, அந்த சடங்கால நாம அடைய நினைக்கிற அந்த மனதின் தரம் தான் உண்மையான இலக்குன்னு இது தெளிவா சொல்லுது. சரி, இதெல்லாம் ஓகே. பழங்காலத்துல சொன்ன இந்த விஷயம் இன்னைக்கு நம்மளோட பரபரப்பான டெக்னாலஜி நிறைஞ்ச வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தும்? வாங்க அதை பத்தி யோசிப்போம். இன்னைக்கு நம்மளை சுத்தி எக்கச்சக்க கவனச்சிதறல்கள், நோட்டிபிகேஷன்ஸ், மெசேஜஸ்னு சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி ஒரு உலகத்துல இந்த பண்டைய தத்துவம் நமக்கு ஒரு பவர்ஃபுல் ஃபில்டரா பயன்படுது. எது முக்கியம், எது தேவையில்லைன்னு பிரிச்சு பார்க்க உதவுது. அதாவது நாம எப்பவும் அடுத்த புது டெக்னிக் என்ன, புது ஆப் என்னன்னு வெளியில தேடிக்கிட்டே இருக்கோம். ஆனா இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, சத்தத்தை குறைச்சு சாரத்துல கவனம் வைங்க. நீங்க பயன்படுத்துற கருவியை விட உங்க கவனத்தோட தரம் தான் முக்கியம். உங்களோட உள்நிலை தான் நீங்க பயன்படுத்துற எந்த ஒரு டெக்னிக்கோட ரிசல்ட்டையும் தீர்மானிக்கும்னு சொல்லுது. இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எண்ணற்ற டெக்னிக்குகள், லைஃப் ஹேக்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இது எல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நம்ம கவனம் செலுத்தினா என்ன ஆகும்? அதாவது நம்ம மனசோட தரத்துல. ஒருவேளை நம்ம தேடுற அந்த அல்டிமேட் ஹேக் அப்படிங்கிறது ஒரு டெக்னிக் இல்லாம ஒரு மனநிலையாக இருக்கலாம் இல்லையா?